வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 11 தான் பார்க்க போகிறோம். பாடம் 11ஓட பார்ட் 2 வீடியோ இது. போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் தான் இந்த லெசனு. நம்ம போன வீடியோ பார்ட் 1 ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் பற்றி பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் பாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். சோழர்கள் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சோழர்களுக்கும் இப்போ பாண்டியர்களுக்கும் பார்க்கும்போது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 2 அரசர்களை பற்றி மட்டும் கொஞ்சம் விரிவாக அவங்களோட ஆட்சி என்ன, எங்கெங்கே போனாங்க, எப்படி எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களில் ஒரு 10-12 அரசர்களோட பேரை சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு 5-6 அரசர்கள் தான் இருக்கும். சோழர் பார்க்கும்போது ஒரு 5-6 அரசர்கள் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 அரசர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அரசர்கள் மட்டும் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். சோழ அரசர்கள் அப்படிங்கும்போது எப்படி அங்கே அடித்தளம் போட்டாங்களோ, நமக்கு எல்லாருமே சங்க காலத்திலே இருந்தாங்கன்னு தெரியும். சங்க இலக்கியங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பாடத்தில் பிற்காலத்தில் வந்த சோழர்கள் என்ன பண்ணாங்க, பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பிற்கால சோழர்கள் அப்படிங்கும்போது யார் மறுபடியும் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது 850 9வது நூற்றாண்டில் தான் மறுபடியும் நமக்கு சோழர்கள் வராங்க அப்படிங்கிறத நமக்கு கல்வெட்டுகள் சான்றுகள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 850 அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்துக்கு பின்னாடி சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 850 871 கிபி. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விஜயாலய சோழன் இவர் தான் பேஸ்மெண்ட்டு அப்படியே சோழ பேரரசை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். அப்படியே அடித்தளம் போட்டிருப்பார். விஜயாலய சோழன் இவர் தான் அடித்தளம் போட்டது. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 850 போட்டிருப்பார். இவர் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு தான் சோழ பேரரசை நிறுவியிருப்பார் 850. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்புறமா யார் வந்திருப்பாங்க, முதலாம் பராந்தக சோழன் வந்திருப்பாங்க. இவரை பற்றி பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டு அப்படிங்கும்போது இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. 907 955 வரைக்கும் பராந்தக சோழன் அப்படிங்கும்போது 907 955 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடித்தளத்தை விஜயாலய சோழன் போட்டார் இல்லையா, அந்த பேஸு அதை இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே போயிருப்பார். 907 955 இவர் காலகட்டம்னு சொல்லும்போது, இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பாடத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது உத்தம சோழன் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அவரும் ஆண்டுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. கோயில்களுக்கு கொடுத்த நில வருவாய், அதாவது நிலக்கொடைகள், அவர் கோயில்களுக்கு என்ன பண்ணார், ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் அதை சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். உத்தம சோழன் அப்படிங்கும்போது 970 985 வரைக்கும் இருக்குது. 970 985 வரைக்கும் இருக்குது. இப்போ 955 970 வரைக்கும் யாராவது இருந்தாங்கன்னா இருந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு பாடத்தில் இல்லை, அதனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கல. ஸோ 970 985 வரைக்கும் உத்தம சோழன் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கோயில்களுக்கு நிலக்கொடைகள் கொடுத்த மாதிரி நாம் அதை பார்த்துருப்போம். இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் வராரு, முதலாம் ராஜராஜ சோழன். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினவர். இது எல்லாருக்கும் தெரியும். இவரோட காலகட்டம் அப்படிங்கிறது 985 985 1014 வரைக்கும் இருக்கும். ஸோ இவருக்கு அடுத்ததாக இவர் இருக்கும்போதே இவரோட பையன் அவருக்கு இவர் அடுத்து அவர் அரசராக இருந்திருப்பார். அவர் யார், நமக்கு முதலாம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். அவருக்கு அடுத்தது அவரோட மகன் ராஜேந்திர சோழன். இந்த 2 அரசர்கள் பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் சோழ பேரரசில் தெரிஞ்சுருந்துருப்போம். அவங்க யார், என்ன ஆட்சி பண்ணாங்க, மேலை சாளுக்கியர்களை எப்படி இது பண்ணாங்க, வட இந்தியாவை எப்படி போய் வட இந்தியாவில் எப்படி போர் புரிஞ்சாங்க, இலங்கைக்கு எப்படி போனாங்க, அங்கே தப்பிச்சு போன பாண்டியர்களை போரிட்டு அவரை வென்று அவங்களோட மணிமுடி அவங்களோட அரச உடைமைகளெல்லாம் எப்படி கைப்பற்றிட்டு வந்தார் ராஜேந்திரன் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்த்துருப்போம். முதலாம் ராஜராஜ சோழனை பற்றியும் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றியும் மட்டும்தான் இந்த 2 அரசர்கள் பற்றி தான் சோழ பேரரசு அப்படின்னு பார்க்கும்போது பிற்கால சோழ பேரரசில் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 3ஆம் குலோத்துங்கன் வருவார். 1163 1216 வரைக்கும் அவரை பற்றி பார்த்துருப்போம். அவர் என்ன பண்ணார் அப்படி ஒரு சின்ன விஷயம் தான் இருந்திருக்கும், அவரை பற்றி பெருசாக இருக்காது.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோழ அரசோட மையப்பகுதி அப்படின்னா என்ன, காவிரி ஆற்றோட கழிமுக பகுதி தான். அதை வச்சு தான் நமக்கு வேளாண்மை செழித்து வளர்ந்ததாகவும் அதன் மூலிமா நமக்கு நீர்ப்பாசன முறை, நில அளவீடு இதெல்லாம் நடந்ததாகவும் நம்ம பார்த்துருப்போம். இரண்டாம் ராஜராஜன் இவர் ஒரு இதில் வந்திருப்பார். தாராசுரம் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை கட்டப்பட்டது இவரோட காலகட்டத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இரண்டாம் ராஜராஜன் அப்படிங்கும்போது 1146 1172 வரைக்கும் இருக்கும். இதை மட்டும்தான் நம்ம சோழர்கள்னு பார்க்கும்போது சோழ அரசர்களில் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்ததாக சோழ நிர்வாகம் எப்படி இருந்தது, நிர்வாகம் போது மண்டலங்கள், உள்ளாட்சி அமைப்புனா ஊரார்னா யார், சபையார்னா யார், நகரத்தார்னா யார், நாட்டார்னா யார், படைகள் எல்லாம் இருந்தது. சோழர் நிர்வாகத்தில் படைகள், காலாட்படை, யானைப்படை, ஒரு 60,000 யானைகள் இருந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்ததாக பொருளாதாரம்ங்கும்போது இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை தான். ஸோ வேளாண்மை, அதன் மூலிமா அந்த நில வருவாயை எப்படி பெருக்கிறது, அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நீர்ப்பகுதி இல்லாத இடங்கள்ல எல்லாம் பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக கால்வாய்களை அகலப்படுத்துறது, ஆழப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் நடத்திருப்பாங்க. அடுத்தது நில அளவீடெல்லாம் நடந்திருக்கும். அதை பார்த்திங்க அப்படின்னா அதை என்ன அழகால் அளந்திருப்பாங்கன்னா குழி, மா, வேலி, பட்டி, பாடகம், இந்த மாதிரி நில அளவீடெல்லாம் நடந்திருக்கும். நீர் பாசன அமைப்புகள் அப்படின்னு வரும்போது வடி, வாய்க்கால் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நீரை வந்து திறந்து விட்டுருப்பாங்க. நீர் மேலாண்மை அப்படிங்கும்போது ஏரிகளில் இருந்தும் கிணறுகளில் இருந்தும் பெறக்கூடிய நீரை மதகுகள் வழியாகவும் தலைவாய் வழியாகவும் பாசனத்திற்கு திரண்டு விடுவது, இதெல்லாம் நீர் உரிமை, இதெல்லாம் பார்த்துருப்போம். சமூகமும் அதோட கட்டமைப்பும் அப்படிங்கும்போது நில உடைமையாளர்கள் இருப்பாங்க. அவங்களோட நிலங்களையும் பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் அப்படிங்கிற மாதிரி அரசர்கள் கொடுத்த அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த கொடையாக கொடுத்த அந்த நிலம், அந்த நிலங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உழவர்கள் வந்து குத்தகைக்கு எடுத்து அதை உழுதுருப்பாங்க. அதிகபட்ச பங்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு போயிருக்கும். குறைந்தபட்சம் வந்து உழுதவர்களுக்கு வந்திருக்கும். உழுகுடின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்ததாக மதம் பார்த்துருப்போம். சிவ வழிபாடு அப்படிங்கும்போது சோழர் காலத்தில் சிவன், விஷ்ணு இருவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக கோவில்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த மதம் கோவில்கள்னு பார்க்கும்போது பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் தஞ்சாவூர், கங்கைகொண்ட சோழபுரம் ராஜேந்திரன், இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா தாராசுரம் கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜன், இந்த மாதிரி கோவில்களில் பார்த்துருப்போம். வணிகம்னு வரும்போது 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார், இவங்கெல்லாம் வந்து வணிக குழுக்கள். 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க, அப்புறமே ஒன்றா சேர்ந்தாங்க. முக்கிய துறைமுகங்கள்லாம் பார்த்துருப்போம். நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம், இந்த மாதிரி சோழர்களுக்காக முக்கிய துறைமுகங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் பார்க்க போகிறோம். பாண்டியர்கள் அப்படிங்கும்போது இதே மாதிரி தான் 2 அரசர்கள் பற்றி தான் பார்ப்போம். சுந்தரபாண்டியன், மாரவர்ம குலசேகரன் அப்படிங்கிற மாதிரி 2 அரசர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி சின்னதாக ஒரு அவங்களோட ஆட்சி காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 அரசர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை அப்படியே நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அவங்களோட ஆட்சி காலத்தை மட்டும் எழுதி வச்சுட்டா போதும். இந்த பாடத்தில் அவங்கள பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 2 அரசர்கள் பற்றி மட்டும்தான். சோழருக்கு 2 அரசு, பாண்டியருக்கு 2 அரசு, அவங்கள பற்றி மட்டும்தான் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சோழ அரசர்கள் அப்படிங்கும்போது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 850. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சங்க காலத்துக்கு பின்னாடி 9ஆவது நூற்றாண்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வந்த அரசர்கள். 850லேருந்து 1279 வரைக்கும். 1279 யார் இருந்திருப்பாங்கன்னா ராஜேந்திர சோழன் 3ஆவது ஆள் இருப்பார். அவர் வரைக்குமே நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. நாம் அடுத்தது பாண்டியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய அரசர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து விஜயாலய சோழன் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சோழ பேரரசை மீண்டும் கட்டமைச்சது சோழர்களுக்கு யாருன்னு சொல்லுவோம், விஜயாலய சோழனை சொல்லுவோம். 850 பேஸ் போட்டாருன்னு. அதே மாதிரி தான் இங்கே பாண்டியன், அதாவது இங்கே இருந்த பாண்டிய அரசர்களில் யாரை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையுமே அங்கங்கே இருந்தவங்க தான். பட் தலை தூக்குனது அப்படிங்கும்போது தான் நம்ம இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். தலை தூக்குற வருஷம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா அவங்க இறுதியில் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க, அது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதில் கடுங்கோன் பாண்டியன், ஸோ கடுங்கோன் பாண்டியன் அங்கே விஜயாலய சோழன், இங்கே வந்து கடுங்கோன் பாண்டியன் அங்கே வந்து 850 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 600லேருந்து 900 வரைக்கும் இடைக்கால பாண்டியர்களை பற்றி ஒரு 2-3 பாண்டியர்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. 600லேருந்து 900 வரைக்குமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இடைக்கால பாண்டியர்கள்னு சொல்லுவோம். இந்த ஆண்டுக்கு அப்புறம் வரதை பிற்கால பாண்டியர்கள்னு சொல்லி குறிப்பிடப்படுது வரலாறுல. அப்படி இடைக்கால பாண்டியர்கள் அப்படிங்கும்போது நமக்கு யார் இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா கடுங்கோன் பாண்டியன். அவர் வந்து 575லேருந்து 600 வரைக்கும் இருந்திருப்பார். அவர் தான் தொடங்கி விட்டுருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவரில் ஸ்டார்ட் பண்ணி பாண்டியர்கள் அப்படின்னு போகும்போது தென்காசி பாண்டியர்களில் லாஸ்ட்டாக வரகுண ராமா அது அந்த வரகுண ராமா பாண்டியனோட முடிஞ்சு போயிருக்கும். பாண்டியர்களோட வரலாறு 1618 முடிஞ்சு போயிருக்கும்.
இப்போ 600 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கடுங்கோன் பாண்டியன். இது முடியும் போது நமக்கு 1618 தென்காசி பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய வரகுணராம பாண்டியனோட முடிச்சிருப்பாங்க. இந்த பாடத்தில் கடுங்கோன் பாண்டியனுக்கு அடுத்ததாக யார் இருப்பாங்க அப்படின்னா செலியன் சேந்தன் இருப்பார். இவரை பற்றி பெருசாக ஒன்றும் இருக்காது. சேரர்களை தோற்கடித்ததுனால வானவன் பட்டம் வாங்கியிருப்பார். அதனால் இவரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. செலியன் சேந்தன் யாருக்கு அப்புறமா வராங்க அப்படின்னா கடுங்கோன் பாண்டியனுக்கு அப்புறமா வராங்க. 625 640 வரைக்கும் இவரோட ஆட்சி காலத்தை சொல்ல முடியும். அதே மாதிரி இவருக்கு அப்புறமா வந்தவர் தான் அரிகேசரி மாரவர்மன். நமக்கு சோழர்கள்னு பார்க்கும்போது எல்லாம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இந்த மாதிரி ராஜாதி ராஜ சோழன் இந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா. அதே மாதிரி அவங்க சாளுக்கியர்களோட சம்மந்தம் பண்ணதுக்கப்புறமா அங்கே சாளுக்கிய அரசர்கள்லாம் சோழ பேரரசுக்குள்ளே உள்ளே வரும்போது குலோத்துங்கன் வரும். முதலாம் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கன் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள்னு சொல்லும்போது வர்மன், மாரவர்மன் இந்த மாதிரியெல்லாம் வரும். வர்மன், மாரவர்மன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குலசேகரன் இதெல்லாம் இவங்களுக்கு வரும், பாண்டியர்களுக்கு வரும். அதனால் அரிகேசரி மாரவர்மன் செலியன் சேந்தனுக்கு அப்புறமா யார் இருந்தாங்க அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன் இருப்பார். அரிகேசரி மாரவர்மன் பற்றி ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. 624 674 வரைக்கும் இருப்பார். தொடங்கின பாண்டியன் யார்? கடுங்கோன். அவர் 600 900 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்தவர்னு சொல்லப்படுது. 575 to 600 சொல்லலாம். கடுங்கோன் பாண்டியன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணது 600 அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்புறமா செலியன் சேந்தன் இருந்தார் 625 to 640. அதுக்கப்புறமா அரிகேசரி மாரவர்மன் இவர் 624 to 674 இருந்தார். பட் அரியணை ஏறும்போது 642. ஸோ அரிகேசரி அப்படிங்கும்போது நமக்கு அவரோட காலகட்டம் 624 to 674ன்னு சொல்லப்படுது. ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டால் 24 திருப்பி போட்டால் 42. ஸோ 642 தான் அவர் அரியணை ஏறியிருக்காரு. அவரை பற்றி நமக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பாங்க. இவருக்கு அப்புறமா யார் இருந்தாங்க அப்படின்னா கோச்சடையான் ரணதீரன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ கோச்சடையான் ரஜினிகாந்த் நாம் வச்சுக்கலாம். ஸோ கோச்சடையான் ரணதீரன் இருப்பாங்க. அவர் 700 730 வரைக்கும் இருப்பார். அவருக்கு அடுத்தது மாரவர்மன் ராஜசிம்மனை சொல்லப்பட்டிருக்கும். அவர் 700 to 730 அப்படிங்கும்போது ரஜினி இருப்பார், கோச்சடையான் ரஜினி இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாரவர்மன் ராஜசிம்மன் இவர் 730 765 வரைக்கும் இருப்பார். இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் வரகுணன்னு சொல்லப்படக்கூடிய ஜதில பராந்தக நெடுஞ்சடையன். ஸோ இவரை பற்றியும் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. வேள்விக்குடி செப்பேடு இவர் தான் இவரை பற்றி தான் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் இந்த பாடத்தில். ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் இவர் 765 to 815 வரைக்கும் இருப்பார். இவரை முதலாம் வரகுணன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இவருக்கு அப்புறம் 815 862 வரைக்கும் ஸ்ரீவல்லபா அவர் இருப்பார். அடுத்ததாக மூன்றாம் நந்திவர்மன் வருவார் 846 869. இரண்டாம் வரகுணன் வருவார் 885 to 903. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பராந்தக வீரநாராயண், இரண்டாம் ராஜசிம்மன்லாம் பார்த்தீங்கன்னா 920 முதலாம் பராந்தக சோழன் இடத்துல தோற்று போய் நாட்டை விட்டு ஓடிடுவார். இதுதான் 920 வரைக்கும் நடந்திருக்கும். இவங்களை பற்றி பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆட்சி காலத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மீண்டும் பாண்டிய எழுச்சின்னு பார்க்கும்போது தான் 1190 1310 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் 2 பாண்டியர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்கள தான் விரிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்று முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன்னு சொல்லப்படுறவர் 1651 1268 வரைக்கும். முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் 1251 to 1268. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஆட்சி காலம். அடுத்ததாக இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாரவர்ம குலசேகரன் இருப்பாங்க. முதலாம் மாரவர்ம குலசேகரன்னு சொல்லுவோம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1268 1312 வரைக்கும் இருப்பார்.
ஸோ இவங்க 2 பேரும் பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அங்கே வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திரனை பார்த்த மாதிரி இங்கே வந்து முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், முதலாம் மாரவர்மன் குலசேகரன், இவங்க 2 பேர்த்தையும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டுகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அதில் அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிறவங்கள குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாடம் ஃபுல்லாக. கல்வி புரவலர்களாக சோழர். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இதிலேருந்து பார்ட் 2 வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோழர்கள் பார்க்கும்போது இது ஒன்று மட்டும், இந்த பார்ட் மட்டும் பெண்டிங் வச்சுருந்துருப்போம். பார்த்தீங்க அப்படின்னா கல்வி புரவலர்களாக சோழர்கள். சோழ அரசர்கள் கல்வி புரவலர்கள் அப்படிங்கும்போது சமஸ்கிருத கல்விக்கு அறக்கட்டளைகளை எல்லாம் நிறுவியிருப்பாங்க. சோழ அரசர்கள் கல்வி புரவலர்கள்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, சமஸ்கிருத கல்விக்கு அறக்கட்டளைகளெல்லாம் நிறுவியிருப்பாங்க. எழுத்தறிவு அப்படிங்கும்போது பரவலாக இருந்தது இந்த காலகட்டத்தில். முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஆற்காட்டோட எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவியிருப்பார். அதில் வந்து 340 மாணவர்கள் இருப்பாங்க, 14 ஆசிரியர்கள் இருப்பாங்க. யார் இதை வந்து நிறுவனாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் தென் ஆற்காட்டில் எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவியிருப்பார். 340 மாணவர்கள் இருப்பாங்க, 14 ஆசிரியர்கள் இருப்பாங்க. கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா வேதம், இலக்கணம், வேதாந்தம் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு 2 சமஸ்கிருத கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1048 புதுச்சேரிக்கு அருகில் திருபுவனத்துலையும், 1067 செங்கல்பட்டுக்கு அருகில் திருமுக்கூடலையும் அந்த 2 சமஸ்கிருத கல்லூரி இருந்திருக்கும். முதல்ல எண்ணாயிரத்தில் முதலாம் ராஜேந்திரன் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா 2 சமஸ்கிருத கல்லூரிகள் பார்த்திங்கன்னா 1048 ஒன்று, 1067 ஒன்று வந்திருக்கும். அங்கே பார்த்திங்க அப்படின்னா பாடங்களில் வேதம், சமஸ்கிருத இலக்கணம், சமயம், தத்துவ இடம் இது எல்லாமே இருந்திருக்கும். ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது பனிக்காலத்திற்கு ஏற்ப நிலம் வந்து ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கும். கம்பராமாயணம், பெரிய புராணம் இந்த இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உருவானது தான். அடுத்ததாக சோழரோட ஆட்சி முடிவு எப்படி இருந்தது அப்படின்னா, சோழ அரசு மரபு அப்படிங்கிறது 9ஆவது நூற்றாண்டில் ஆரம்பித்து 13ஆவது நூற்றாண்டு வரைக்குமே இருந்திருக்கும். 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குடித்தலைமை ஆட்சியாளர்கள் எழுச்சி அடைஞ்சிருப்பாங்க. மைய ஆட்சியோட வலிமை குறைஞ்சிருக்கும். அதாவது சோழர்களோட ஆட்சி வந்து மையத்தில் அங்கே சென்ட்ரலில் டவுன் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12ஆவது நூற்றாண்டில் குடித்தலைமை ஆட்சியாளர்களோட எழுச்சியினால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கும் மேலே. இது காரணமாக நம்ம பாண்டியர் வந்து தொடர் படையெடுப்புகளால் சோழ அரசு தன்னை விட வலிமையில் குறைஞ்சிருக்கக்கூடிய ஹொய்சாலா அதாவது பாண்டியரோட தொடர் படையெடுப்பு காரணமாக சோழ அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னை விட வலிமையில் குறைஞ்ச ஹொய்சாலா அரசை வந்து சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும். அந்த அளவுக்கு சோழ அரசு வந்து அந்த வலிமை பெற்றிருந்த அரசு பிற்காலத்தில் டவுன் ஆகும்போது இவங்களோட வலிமை குறைந்த ஹொய்சாலா அரசை சார்ந்து இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1264 அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னன்னு சொல்லக்கூடிய முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இவர் பார்த்தீங்கன்னா சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றியிருப்பார். அதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்கள் வந்து கைப்பற்றியிருந்திருப்பாங்க. எஞ்சிய பகுதிகள் எல்லாமே பாண்டியர்கள் கைக்கு போயிருக்கும். அடுத்ததான் 1279 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி சோழ அரசர்னு சொல்லக்கூடிய 3ஆம் ராஜேந்திர சோழன். நான் சொன்னேன் இல்லையா, அவர் பார்த்தீங்க இந்த ஒரு இடத்துக்கு தான் வருவார். 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடிச்சிருப்பார். இத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா சோழரோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும். அப்புறம் தான் பாண்டியரோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்தது அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம சம்புவராயர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சம்புவராயர்கள்லாம் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வட ஆற்காடு, செங்கல்பட்டு பகுதிகளில் வலிமை பெற்ற குறுநில மன்னர்கள்னு சொல்லலாம். ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சி காலங்களில் சோழ பேரரசு இவங்கெல்லாம். ஸோ இவங்க ஆட்சி காலத்தில் செயல்பட்டு இருந்தவங்க சம்புவராயர்கள்.
தாங்கள் சார்ந்த பேரரசுகளுக்கு ஆதரவாக போர்லையும் ஈடுபட்டிருப்பாங்க. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரரசு கூடயே சண்டையும் போட்டிருப்பாங்க. 13ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியரோட ஆட்சி இறுதி வரைக்கும் 13ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலிருந்து பாண்டியரோட ஆட்சி இறுதி வரைக்குமே இவங்க பாலாறு பகுதிகளில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க. இந்த அரசோட பெயர் அப்படிங்கும் போது ராஜகம்பீர ராஜ்யம்னு சொல்லுவோம். இவங்களோட தலைநகரம் படை வீட்டில் அமைஞ்சிருக்கு. வீர சோழ சம்புராயனோட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு 1314 1315 வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்புவராயன் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டுகள் யாரை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்படின்னா வீர சோழ சம்புவராயன். இந்த கல்வெட்டுகளில் 1314 1315 இந்த டைமில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான பட்ட பெயர்கள் அப்படிங்கும்போது சகல லோக சக்கரவர்த்தி ஃப்ரண்ட்டில் சேர்த்துக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த பேர் அப்படிங்கும்போது சகல லோக சக்கரவர்த்தி. வென்று மண் கொண்ட சம்புவராயன் ஒருத்தர் இருக்கார். 1322 to 323 சொல்லலாம். அடுத்ததாக சகல லோக சக்கரவர்த்தி ராஜநாராயணன் சம்புவராயன். இவர் 1337 to 38 சொல்லலாம். இவர் இருக்கார் இல்லையா இந்த ராஜநாராயணன். இந்த சம்புவராயன் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள் ஆட்சி. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர குமார கம்பனாரால் தோல்வி அடைஞ்சிருப்பார். இந்த வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குமார கம்பனார் மதுரையை நோக்கி படையெடுத்திருப்பார். மதுரையில் சுல்தானை தோற்கடிச்சிருப்பார். இதுதான் நமக்கு சம்புவராயர்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாண்டியர். சோழர் ஆட்சி முழுதடைஞ்சிருச்சு. பாண்டியரோட தொடர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூவேந்தர் மரபுகளில் ஒருவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள்னு சொல்லுவோம். தென்னிந்தியாவில் தொன்மையான ஆட்சியாளர்கள் தான் இவங்களும். அசோகர் இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னோட கல்வெட்டுகளில் சோழர், சேரர், பாண்டியர், அவங்களோட சேர்த்து சத்தியபுத்திரர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட ஆட்சியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அசோகரோட கல்வெட்டுகளில் குறிப்பிட்டு இருக்குது. முத்து குளித்தல் இதுக்கு பிரபலமான துறைமுகம் அப்படின்னா கொர்க்கை தான். ஸோ இதுதான் இந்த கொர்க்கை துறைமுகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுக்கு முதல் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் இருந்தது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். பாண்டியர்களோட முதல் தலைநகரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு பாண்டியர்கள் அப்படின்னோடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் முதல் தலைநகரமாக எது இருந்துச்சு அப்படின்னா கொர்க்கை தான் இருந்தது. அது ஒரு துறைமுகமும் கூட. ஸோ அந்த கொர்க்கை துறைமுகத்தை வந்து தலைநகரமாக முதல்ல வச்சுருந்தாங்க. எதுக்காக அங்கே அது பிரபலம் அந்த கொர்க்கை துறைமுகம் அப்படின்னா முத்து குளிக்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா, கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறது தான் அந்த தொழில் அப்படிங்கிறது. ஸோ அந்த தொழிலுக்கு கொர்க்கை துறைமுகம் ஃபேமஸ். ஸோ அங்கே அதை தான் வந்து தலைநகரமாக முதல்ல வச்சுருந்தாங்க பாண்டியர்கள். பிற்காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வந்திருக்கும். மதுரையோட பழைய பெயர்கள்னு சொல்லும்போது மதுரையோட பழைய பெயர்கள்னு சொல்லும்போது மடிரை, கூடல். கூடல்னா கூடுகை அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ இதையெல்லாம் பழைய பெயர்னு சொல்லுவோம். மதுரையோட பழைய பெயர்கள்னு சொல்லுவோம். கூடலை பற்றி 10 பாட்டிலையும் 8 தொகையிலையும் பட்டினப்பாளையிலையும் மதுரை காஞ்சி இந்த நூல்கள்லாம் இந்த கூடல் அப்படிங்கிறது கூடுகை அப்படிங்கிற இடம் அந்த பெயர் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக புலிமான் கொம்பை. புலிமான் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கூடலோட குறிப்பு இருக்குது. 10 பாட்டு 8 தொகை பட்டினப்பாலை இந்த மாதிரி நூல்களில் மட்டும் இல்லை, புலிமான் கோம்பை கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்க கல்வெட்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கூடல்னு இருந்திருக்கு. ஸோ மதுரையோட பழைய பெயர்கள் இதெல்லாம் மடிரை, கூடல் அப்படிங்கிறது. அடுத்ததாக சான்றுகள் பார்க்க போகிறோம். சோழர்களுக்கான சான்றுகள் பார்த்தோம். இப்போ பாண்டியர்களுக்கான சான்றுகள் தெரிஞ்சுக்க போகிறோம். சங்ககால பாண்டியரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கும். சங்ககால பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, சேரர்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககாலம் அப்படிங்கும்போது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு இருந்தவங்க அப்படிங்கிறத நம்ம சோழர்கள் பார்க்கும் போதே பார்த்துருப்போம். சான்றுகள் இங்கே பார்க்கும்போது பெருங்கற்கால ஈம பொருள்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சான்றுகள் இருக்குது. அதே மாதிரி கிபி 6ஆம் நூற்றாண்டோட இறுதி வாக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் பாண்டியர் தம்மோட மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தியிருப்பாங்க. கடுங்கோன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் யாரை பார்க்க போகிறோன்னு, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிறாரு. இப்போது கிபி 6ஆம் நூற்றாண்டோட இறுதி வாக்கில்
தென் தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் பார்த்திங்க அப்படின்னா தனது மேலாதிக்கத்தை நிறுவ ஆரம்பிக்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9வது நூற்றாண்டு வரைக்குமே ஆட்சி செய்தது. அந்த தகவல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில செப்பேடுகள் இருக்குது. நமக்கு இது சான்றுகள் இல்லையா, அதனால் எதில் இருக்குது அப்படின்னா 7வது நூற்றாண்டிலிருந்து 9வது நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செய்ததற்கான தகவல்கள்லாம் செப்பேடுகளில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. முக்கிய கல்வெட்டு அப்படிங்கும்போது நெடுஞ்சடையானோட வேள்விக்குடி மானியம். இதை நான் சொல்லியிருந்தேன், ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இவங்க ரொம்ப இந்த இதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி. நெடுஞ்சடையானோட வேள்விக்குடி மானியம். நெடுஞ்சடையான் அப்படிங்கும்போது நம்ம ஜதில பராந்தக நெடுஞ்சடையான்னு பார்த்துருப்போம், முதலாம் வரகுணன்னு கூட பார்த்துருப்போம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேள்விக்குடி மானியத்துக்கு புகழ் பெற்றவர்னு சொல்லப்படுது. செப்பேடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரச ஆணைகள் என்ன இருக்கும் அப்படின்னா செப்பேடுகளில் அரச ஆணைகள் இருக்கும், அரசர்களோட மரபுகள் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், அரசர்கள் எழுப்பிய கோவில்கள் என்னென்னு இருக்கும், உருவாக்கிய பிரம்மதேயங்கள் இருக்கும். பிரம்மதேயங்கள்னால் என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ பிராமணர்களுக்கு மானியமாக கொடுக்கக்கூடிய நிலம் வரி விலக்கோடு கொடுக்கறது. இந்த மாதிரி அரசர்கள் வழங்கிய மானியங்கள், அறக்கொடைகள் இது குறித்த தகவல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா செப்பேடுகளில் இருந்திருக்கு. கல்வெட்டுகள்னு பார்க்கும்போது என்ன சான்றுகள் இருக்குன்னா குடைவரை கோவில்களை உருவாக்கியவங்க, பாசன ஏரிகள், கால்வாய்கள் இதெல்லாம் உருவாக்குனவங்க, இந்த மாதிரி இவங்களை குறித்த தகவல்கள்லாம் நமக்கு கல்வெட்டில் இருக்குது. அடுத்ததாக வெளிநாட்டு பயணிகள் யார் வந்துட்டு போனாங்க, அவங்க என்ன எழுதினாங்க பாண்டியர்கள் பற்றி அப்படிங்கும்போது மார்க்கோ போலோவும் வாசப் இபின் பதூதா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பயணிகள், வெனிஸ் பயணிகள்னு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வரலாற்று குறிப்புகளை அந்த காலகட்டத்தில் அரசியல், சமூக, பண்பாட்டு வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பாங்க. இலக்கியங்கள்னு பார்க்கும்போது மதுரையோட தல வரலாறு, பாண்டிக்கோவைங்கும்போது நமக்கு சோழர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் இலக்கியங்கள்னு குறிப்பிட்டு சொல்லும்போது பாண்டிக்கோவையில் சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள் பாண்டியர்கள் பற்றி பார்க்கும்போது மதுரையோட தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணி மாலை ஆகிய இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டியர்கள் குறித்த செய்திகளை கொடுத்துருக்காங்க இலக்கியங்கள் அப்படிங்கும்போது. அடுத்ததாக கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதின்னு பார்க்கும்போது கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதின்னு பார்க்கும்போது இறையனார் அகப்பொருள், அதாவது அது ஒரு பழைய தமிழ் இலக்கிய நூல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கலைக்கழகம் அப்படின்னா புலவர்கள், கலைஞர்கள் கூடக்கூடிய மன்றம், சங்கம் இல்லையா. ஸோ அங்கே யார் வருவாங்க, புலவர்கள், கலைஞர்கள், இவங்கெல்லாம் ஒன்று கூடுற மன்றம் அப்படின்னு சொல்லலாம். இதை சங்கத்தை தான் கலைக்கழகம்னு சொல்கிறோம். ஒரு இலக்கிய நூலில் சொல்லப்பட்டிருக்கு, இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்களுக்கு முந்தைய, அதாவது பல்லவர் ஆட்சிக்கு முன்னாடி இருந்த இலக்கியங்களில் சங்கம் அப்படிங்கிற சொல்ல அந்த கலைக்கழகம் அந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தலை. சங்கம் அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு முந்தைய காலகட்டத்தில் அப்படி கலைக்கழகம்னு பயன்படுத்தலைன்னா பல்லவர்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் சங்கத்தை கலைக்கழகம்னு பயன்படுத்தலை. பின்னாடி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணம் மற்றும் பெரிய புராணம், இந்த காலகட்ட இடைக்கால மத்திய காலம்னு சொல்லலாம், இந்த காலகட்ட நூல்களில் சங்கம் அப்படிங்கிற சொல்லு மறுபடியும் வழக்கத்தில் கலைக்கழகம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலேயே வந்திருக்கு. இந்த கலைக்கழகத்தை நம்ம இந்த பாடத்தில் இன்னொரு இடத்துலையும் பார்ப்போம். ஸோ கலைக்கழகம் அப்படின்னா சங்கம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இவர்களோட ஆட்சி பகுதி. இந்த பாக்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தினார் மதுரையை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆட்சி பகுதின்னு பார்க்கும்போது பாண்டியரோட ஆட்சி பகுதி அப்படின்னா பாண்டி மண்டலம், தென் மண்டலம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாடுன்னு சொல்லி அழைக்கப்படுது. வைகை மற்றும் தாமிரபரணி, அங்கே காவிரி ஆற்றோட கலிமுக பகுதின்னு பார்த்துருப்போம் சோழர்களுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகளால் வளம் பெற்ற பகுதியை தவிர பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பாறை, குன்று, மலைத்தொடர்கள் கொண்ட பகுதி தான் பாண்டியர்களோட நாடுன்னு சொல்லப்படுது. பாண்டிய நாட்டோட எல்லை அப்படின்னு பார்க்கும்போது புதுக்கோட்டை வழியாக ஓடக்கூடிய வெள்ளாறு பாண்டிய நாட்டோட வட எல்லைன்னு சொல்லப்படுது. இந்திய பெருங்கடலை தென் எல்லைன்னு சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு எல்லைன்னு சொல்கிறோம். வங்காள விரிகுடாவை கிழக்கு எல்லைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பாண்டிய நாட்டோட எல்லைகள், ஆட்சி பகுதிகளை இதை தான் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியரோட மறுமலர்ச்சி 600லேருந்து 920 வரைக்கும். ஸோ இங்கே யார் வராங்க அப்படின்னா இங்கே தான் வந்து கடுங்கோன் வருவார். அங்கே விஜயாலய சோழன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இங்கே கடுங்கோன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பாண்டியர்களுக்காக. இங்கே முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா களப்பிரரோட மறைவுக்கு பின்னாடி தான் பாண்டியரோட மறுமலர்ச்சி ஏற்படுது. களப்பிரர்னால் யார்? முதல்ல மலைவாழ் பழங்குடிகள்னு சொல்லுவோம். அப்புறம் தான் அவங்க சமவெளிகளில் குடியேறி புத்த சமண சமயங்களை ஆதரித்தவங்க. களப்பிரத்திலிருந்து பாண்டியர் பகுதியை கடுங்கோன் தான் மீட்டெடுத்திருப்பார். இதுக்கு வந்து நமக்கு செப்பேடுகளில் சான்று இருக்குது. களப்பிரரிடமிருந்து பாண்டியர் பகுதியை மீட்டெடுத்தது கடுங்கோன் தான். ஸோ இதுதான் நமக்கு செப்பேடு சான்று சொல்லக்கூடிய விஷயமும். கடுங்கோனுக்கு பின்னாடி 2 அரசர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஒன்று செலியன் சேந்தன்னு சொல்லுவோம். இங்கே புக்கில் சேந்தன்னு கொடுத்துருப்பாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 625 to 640. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரை குறிப்பிட்டு சொல்கிறது ஒரு விஷயந்தான், போரில் திறமையில் சிறந்தவர் அப்படின்னு. அதனால தான் சேரரை வென்றிருக்காரு. அதனால தான் அவருக்கு வானவன் பட்டமும் கிடச்சிருக்கு. வானவன் பட்டம் கிடைச்சது யாருக்கு அப்படின்னா சேந்தனுக்கு தான். எதுக்காக? சேரரை வென்றதுனால கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அடுத்ததாக எந்த பாண்டியர்களை பற்றி பார்ப்போம்னா தொடக்க கால பாண்டியர்களையே சிறந்தவர்னு சொல்லக்கூடிய அரிகேசரி. ஸோ அரிகேசரி மாரவர்மன்னு சொல்லுவோம். இவர் 624லேருந்து 674 வரைக்கும் இவரோட காலகட்டம். ஆனால் அரியணை ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா 642. இது நமக்கு எங்கே சான்றாக கிடச்சிருக்கு அப்படின்னா வைகை ஆற்று பகுதியில் கிடைத்த கல்வெட்டு சான்றில் அரிகேசரியை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1ஆம் மகேந்திரவர்மன் 1ஆம் நரசிம்மவர்மன். ஸோ இந்த பல்லவ மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காலகட்டத்தில் அரிகேசரி மாரவர்மன் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த அரிகேசரி மாரவர்மனோட காலகட்டத்தில் இருந்தவர் தான், சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. 1ஆம் மகேந்திரவர்மன் ஆகட்டும் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகட்டும் இந்த பல்லவ மன்னர்கள் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அரிகேசரி மாரவர்மனும் 624லேருந்து 674 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் சமகாலத்தவர்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சேர சோழ பல்லவ சிங்கள அரசர்களை வென்றார் அப்படிங்கிறதையும் கல்வெட்டுகள் மூலியமாகவும் செப்பேடுகள் மூலியமாகவும் நமக்கு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவரோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சமணர்களை கழுவேற்றியவர்னு சொல்லுவோம். கூன் பாண்டியன்னு சொல்கிறாங்க. இவரை கூன் பாண்டியனாகவும் அடையாளம் காணப்படுது. கூன் பாண்டியனாலும் அரிகேசரி மாரவர்மன்னாலும் ஒன்று தான். கூன் பாண்டியன் சமணர்களை கழுவேற்றியவர் அப்படின்னு சொல்லப்படுது. கழுவேற்றது அப்படின்னா இங்கே பின்னாடி பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். அரிகேசரிக்கு பின்னாடி யார் வந்திருப்பாங்க? அரிகேசரி பற்றி இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சமணர்களை கழுவேற்றியவராகவும் இவரை தான் கூன் பாண்டியனாகவும் சேர சோழ பல்லவ சிங்கள அரசர்களை வென்றதாகவும் 1ஆம் மகேந்திரவர்மன் 1ஆம் நரசிம்மவர்மன் அந்த காலகட்டத்தில் இவரும் இருந்ததாகவும் சொல்லப்படுறது. 642 தான் அரியணை ஏறியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வைகை ஆற்று பகுதியில் கிடைத்த கல்வெட்டு சான்று. அரிகேசரியை தொடர்ந்து தான் நமக்கு கோச்சடையான் ரணதீரன் வந்திருப்பார். 700லேருந்து 730 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அடுத்ததாக இவருக்கு அடுத்தது மாரவர்மன் ராஜசிம்மன் வந்திருப்பார். இவர் 730லேருந்து 765 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் 1ஆம் வராகுணன் சொல்லக்கூடியவர் 765லேருந்து 815 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்களெல்லாம் பற்றி அவங்க ஆட்சி செஞ்சது அவங்களோட பேர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அரிகேசரி பற்றி பார்த்துட்டோம். இதில் நெடுஞ்சடையான் இருக்கார் இல்லையா, இவரை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை வழங்கியவர் அப்படிங்கிறது. ஸோ இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலக்கொடை அப்படிங்கிறது கோவில்களுக்கும் பிராமணர்களுக்கும் கொடுக்கப்படுறதா தான் இது வரைக்கும் நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த நிலக்கொடை அப்படிங்கும் போதும் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டதான். வேள்விக்குடி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தை பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது நமக்கு. அதனால் புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அப்படிங்கிறது இவர் தான் வழங்கியிருக்காரு. பல்லவர்களையும் சேரர்களையும் வெற்றி கொண்டவரும் இவர் தான். அதே மாதிரி பாண்டிய அரச தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் வரைக்கும் விரிவுபடுத்தினவரும் இவர் தான். ஸோ இவரை பற்றி அது மட்டும் இல்லை, இவர் பார்த்திங்கன்னா பல விஷ்ணு கோவில்களையும் கட்டியிருக்காரு. ஸோ நமக்கு ஜதில பராந்தக நெடுஞ்சடையான் 1ஆம் வரகுணன்னு சொல்லக்கூடியவர் 765லேருந்து 815 வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடையை வழங்கியிருக்காரு. பல்லவர்களையும் சேரர்களையும் வெற்றி கொண்டவர். அது மட்டும் இல்லை, பாண்டிய அரசர் தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு. பல விஷ்ணு கோவில்களை கட்டியிருக்காரு. இதுதான் இவரோட விஷயங்கள்.
அடுத்ததாக வரவர் யார் அப்படின்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர். ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் 815 862 வரைக்கும் இருப்பார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு படையெடுத்து ஆட்சியை நிலைநிறுத்தியிருப்பார். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன் பல்லவரிடத்தில் தோற்றார். 3ஆம் நந்திவர்மன் 846 869 3ஆம் நந்திவர்மன் பல்லவரிடத்தில் தோற்றிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வரகுணன் வராரு. இவர் பார்க்கும்போது திருப்புரம்பியம் இந்த போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். நமக்கு ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் 815 862 இலங்கைக்கு படையெடுத்து ஆட்சியை நிலைநிறுத்தினார். ஆனாலும் 3ஆம் நந்திவர்மன் பல்லவரிடத்தில் தோற்றிருப்பார். அடுத்ததாக வரவர் 2ஆம் வரகுணன். இவர் திருப்புரம்பியம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். 885 903 இது நடந்திருக்கும். பின்னராக ஆட்சிக்கு வந்தவங்க யார் அப்படின்னா கழுவேற்றியது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் என்ற செய்தியில் கழுவேற்றப்பட்டவர்களோட எண்ணிக்கை விவாதத்திற்குரியதாக இருந்தாலும் கழுவேற்றம் நடந்தது என்ற செய்தி மறுக்க முடியாததாக உள்ளது. எத்தனை பேர்த்த கழுவேற்றினாங்கன்னு தெரியல, பட் கழுவேற்றினது மட்டும் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த பராந்தக வீர நாராயணன், 2ஆம் ராஜசிம்மன் ஆகியோரால் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் பராந்தகனோட தலைமையில் தோன்றிய சோழரோட எழுச்சிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இவருக்கு பின்னாடி வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். யாருக்கு பின்னாடி அப்படின்னா 2ஆம் வரகுணன். இவருக்கு அப்புறமா வந்தவங்க பராந்தக வீரநாராயணன், 2ஆம் ராஜசிம்மன். இவங்களாலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் பராந்தகன் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் தோன்றிய சோழரோட ஆட்சிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் 1ஆம் பராந்தகனிடத்தில் தோற்றுப்போன 2ஆம் ராஜசிம்மன் பார்த்தீங்கன்னா 920 நாட்டை விட்டே ஓடி இருப்பார். எனக்கு அப்புறம் வேறு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போயிட்டார். மீண்டும் பாண்டியர்களோட எழுச்சி அப்படிங்கும்போது 1190 1310 வரைக்கும் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில் ஆதி ராஜேந்திரனோட மறைவால் சோழர்களோட அதிகாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அடுத்தது வெற்றிடமாக இருக்கும். அதனால் பாண்டிய பகுதி ஆளுநர் வலுவிழந்ததுனால, பாண்டிய பகுதியிலிருந்து ஆளுநர் வலுவிழந்ததால் பாண்டிய குடித்தலைமை மன்னர்கள் சுதந்திர ஆட்சியை நிறுவனத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. சோழர்களிடத்தில் வெற்றிடம் ஏற்பட்டுறது. யார் இறந்ததுக்கு அப்புறமா ஆதி ராஜேந்திரன் மறைவுக்கு பின்னாடி சோழர்களுக்கு அடுத்து தான் அந்த அதிகாரம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கேப் யார் என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதனால் அந்த டைமில் பாண்டிய பகுதியோட ஆளுநர் வலுவிழந்து இருந்ததுனால நம்ம பாண்டியர்கள் சுதந்திர ஆட்சியை நிறுவலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வல்லப பாண்டியன் இவர் பார்க்கும்போது 2ஆம் ராஜ சோழனுடன் போரில் மகனை இழந்திருப்பார். ஸ்ரீ வல்லப பாண்டியனோட மகன் யார்கிட்ட போரில் இழந்திருப்பார் அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழனோட போர் புரியும் போது வல்லப பாண்டியனோட மகன் இழந்திருப்பார். அதுக்கப்புறமா ஒரு 5 பாண்டிய குறுநில மன்னர்கள் 1ஆம் குலோத்துங்கனிடத்தில் 1070 1120 வரைக்கும் அந்த காலகட்டம் 1ஆம் குலோத்துங்கன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஒரு 5 பாண்டிய குறுமன்னர்கள் போரிட்டிருப்பாங்க. போரில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. 1190 மறுபடியும் வராங்க சடையவர்மன் ஸ்ரீ வல்லபன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் குலோத்துங்கனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாண்டிய நாட்டில் ஆட்சியை தொடங்கியிருப்பார். அப்பையும் இவர் செப்பரேட்டாக பண்ணியிருக்க மாட்டார். சோழர்களுக்கு கீழே அவருக்கு அடிபணிஞ்சு பாண்டிய நாட்டில் ஆட்சியை தொடங்கியிருப்பார். யார் அப்படின்னா சடையவர்மன் ஸ்ரீ வல்லபன் 1ஆம் குலோத்துங்கனுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் பாண்டிய நாட்டில் ஆட்சியை தொடங்கினார். அவர் மதுரையில் பட்டம் சூடியிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம்னு பெயர் மாற்றி பிராமணர்களுக்கு இறையலாக கொடுத்துருப்பார், மானியமாக கொலையாக கொடுத்துருப்பார். சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம்னு பெயர் மாற்றி பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாரு. யார் அப்படின்னா சடையவர்மன் ஸ்ரீ வல்லபன்.
அடுத்ததாக சோழர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு 13வது நூற்றாண்டில் பாண்டியரோட செல்வாக்கு அப்படிங்கிறது செல்வாக்கு மிக்க அரசர்களாக அப்போ தான் உருவெடுக்கிறாங்க. 13வது நூற்றாண்டில் சோழரோட வீழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 1279ங்கும்போது 3ஆம் ராஜேந்திர சோழன் வந்து இறந்துடுறாரு இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இவங்க உயர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மதுரை வந்து தலைநகரமாக இருக்குது, காயல் வந்து பெரும் துறைமுகமாக இருக்குது. சோழரோட வீழ்ச்சிக்கு பின்னாடி 13வது நூற்றாண்டில் பாண்டியரோட அரசு உயரும்போது தலைநகரம் பார்த்தோம்னா மதுரை, அங்கே துறைமுகம் பெருசாக பார்க்கும்போது காயல் துறைமுகத்தை பெருசாக சொல்கிறாங்க. அங்கே வந்து கொற்கை சொல்லியிருப்போம் சோழர்களுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காயல். இங்கே வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ வந்து 2 டைம் வந்திருப்பார். 1288, 1293. 2 முறை வந்து காயல் துறைமுகத்துக்கு வந்திருப்பார். வந்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காயல் துறைமுகம் ஃபுல்லாகவே அரேபிய சீன கப்பல்களால் நிறைஞ்சிருந்ததாகவும் காயல் நகரில் வணிகம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெற்றதாகவும் நமக்கு வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ சொல்லியிருப்பார். 2 டைம் வந்திருப்பார். 288, 293. 2 டைமுமே அது பிஸியாக இருந்ததாக சொல்லியிருக்காரு. அதனால் வணிகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிசிய பயணி மார்க்கோ போலோ நேர்மையான நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசை பாராட்டியிருப்பார். இது யார் பாராட்டினாங்க அப்படின்னா இவர் தான், மார்க்கோ போலோ தான் பாராட்டியிருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததாகவும் அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோவோட பயண குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஒரு அரசரை, இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவரை 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன்னு சொல்லுவோம். ஸோ இவரோட காலகட்டத்தில் இதை தான் நம்ம கொஞ்சம் இந்த அரசரை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் 1251 to 68 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர். சிறப்பான ஆட்சியாளர். தமிழ்நாடு முழுவதையும் ப்ளஸ் ஆந்திராவோட நெல்லூர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆட்சியின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசு அப்படிங்கிறது வலிமையோட உச்சத்தில் இருக்கும். 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவரோட காலகட்டத்தில் பாண்டிய அரசு அப்படிங்கிறது வலிமையோட உச்சத்தில் இருந்திருக்கும். அப்போது இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹொய்சாளர்களை அடக்கி வச்சுருப்பாங்க. சோழர்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே, ஏன்னா சோழர்கள் இவங்களை சார்ந்து இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அடக்கி வச்சுருப்பார் இவர் உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம். அடுத்ததாக என்ன பண்ண ஆரம்பித்தார், சேர அரசரான மலைநாட்டு தலைவரிடத்துல கப்பம் வாங்கினார். அடுத்ததை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண்ணனூர் போர். போரில் பார்த்தீங்க அப்படின்னா மால்வாவோட போஜ அரசன் வீர சோமேஸ்வரனை வீழ்த்தி மால்வாவை சூறையாடியிருப்பார். எங்கே அப்படின்னா கண்ணனூரில். அடுத்ததாக சேந்தமங்கலம், மேற்கு பகுதி, ஆற்காடு டு சேலம், இந்த இடைப்பட்ட பகுதிகளையும் இவர் வந்து கைப்பற்றியிருப்பார். அடுத்ததாக கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்தில் செல்வாக்குடன் ஆட்சி நடத்திய காடவர்களையும் அடக்கி சுந்தரபாண்டியன் அவர்களையும் கப்பம் செலுத்த சொல்லியிருப்பார். சுந்தரபாண்டியனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ப்ளஸ் ஆந்திராவோட நெல்லூர் வரைக்கும் ஆட்சி இவர் கீழே கொண்டு வந்திருப்பார். அதில் பார்க்கும்போது சேர அரசர் மலைநாட்டு தலைவர்கிட்ட கப்பத்தை வாங்கியிருப்பார். கண்ணனூர் போர்னு ஒன்று நடக்கும். அங்கே மால்வா போஜ அரசன் வீர சோமேஸ்வரனை வீழ்த்தியிருப்பார், மால்வாவை சூறையாடியிருப்பார். அது மட்டும் இல்லை, சேந்தமங்கலம், மேற்கு பகுதி, ஆற்காடு டு சேலம், இடைப்பட்ட பகுதிகள், இந்த பகுதிகளையும் கைப்பற்றியிருப்பார். கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்தில் செல்வாக்குடன் ஆட்சி புரிந்த காடவர்களையும் அடக்கியிருப்பார். இவங்ககிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கப்பம் செலுத்துறதுக்கு இவங்களையும் கட்டளையிட்டிருப்பார். அடுத்ததாக காஞ்சிபுரம் அரசரையும் போரில் கொண்டிருப்பார். காஞ்சிபுரம் அரசரை போரில் கொன்னதுக்கப்புறமா அவரோட சகோதரர் இருக்கார் இல்லையா, அவரோட சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரபாண்டியனுக்கு அடிபணிஞ்சு கப்பல் செலுத்துறதுக்கும் சம்மதிச்சிருப்பார். காஞ்சிபுரம் ஆட்சி அவர் கவனிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பார். ஆனால் இவர் இருக்கார் இல்லையா சுந்தரபாண்டியன், தனியாக ஆட்சி செய்கிறதுக்கு அனுமதி இல்லைப்பா, எனக்கு என்னோட சர்க்கிளில் இருந்து 2 பேர் அனுப்புகிறேன். ஒன்று விக்ரமபாண்டியன், இன்னொன்று வீரபாண்டியன். இவங்க 2 பேர்த்தையும் அனுப்புகிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து நீயும் சேர்ந்து 3 பேராக ஆட்சி பண்ணுங்க காஞ்சிபுரத்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வீரபாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா
அதில் வீரபாண்டியன் அப்படிங்கிறவர் ஈழம், கொங்கு, சோழமண்டலம் இதையெல்லாம் வென்றெடுத்திருப்பார் 1253 to 56. அடுத்ததாக மாரவர்ம குலசேகரன். இப்போது இதெல்லாம் நமக்கு யாரோட ஆட்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சடையவர்ம சுந்தரபாண்டியன், முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன்னு சொல்லுவோம். இவரை பற்றி விரிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக விரிவாக சொல்லப்பட அரசர் யார் அப்படின்னா மாரவர்ம குலசேகரன் அப்படிங்கிறவர். இவர் சுந்தரபாண்டியனுக்கு பிறகு வந்தவர் தான். 1268. அவரை பார்த்தீங்க அப்படின்னா 51லேருந்து 68 வரைக்கும் சொல்லியிருப்போம் இல்லையா. இதில் 68லேருந்து 1312 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் பாண்டிய நாட்டா. 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணியிருப்பார் மாரவர்ம குலசேகரன் அப்படிங்கிறவர். அவரது ஆட்சி அப்படிங்கும்போது ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு, அந்த டைமில் நல்ல வளர்ச்சியும் இருந்தது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 2 பசங்க, ஒன்று சுந்தரபாண்டியன், இன்னொன்று வீரபாண்டியன். இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு அதாவது இளைய மகன்னு சொல்லக்கூடிய வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டத்தை கொடுத்துருப்பார். எப்போ அப்படின்னா 1302. இவர் 1312 வரைக்கும் ஆட்சி பண்ணார் இல்லையா. அதில் 1302 சின்ன பையனை கூப்பிட்டு இளவரசு பட்டத்தை அவருக்கு கொடுத்துருப்பார். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பையன் சுந்தர பாண்டியன் இருக்காரு, அவருக்கு கோவம் வந்திருக்கும். கோவம் என்ன பண்ணியிருப்பார்னா தந்தையே கொன்றிருப்பார். மாரவர்ம குலசேகரனை கொன்னுட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருப்பார். இதனால் என்ன நடக்கும், உள்நாட்டு போர் நடக்கும். தம்பிக்கும் அண்ணனுக்கும் வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் போர் நடக்கும். இந்த போரில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னா வீரபாண்டியன் தான். தம்பி தான் வெற்றி பெறுவார், மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருவார். இதனால் கோச்சிக்கிட்டு தில்லிக்கு போயிடுவார், தப்பிச்சு போயிடுவார். தோத்துட்டார் இல்லையா, ஸோ தப்பிச்சு தில்லிக்கு போயிருப்பார். அங்கே போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாருன்னா கம்முன்னு இருக்காமல் அலாவுதீன் கில்ஜிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். இங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் சௌரியமாக எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருப்பார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இங்கே உள்ளே வருவாங்க. அதனால தான் நமக்கு மாலிக் காபூர் அந்த படையெடுப்பே நடக்கும். மாலிக் காபூரோட படையெடுப்பு, மதுரை மீது படையெடுப்பும் நமக்கு நடக்கும். சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு தப்பிச்சு போயிடறாரு, அலாவுதீன் கில்ஜிகிட்ட அடைக்கலம் வாங்குறாரு. இந்த சம்பவம் அப்படிங்கிறது தான் நமக்கு மாலிக் காபூர் தமிழக படையெடுப்புக்கு காரணமாக இருக்கும். மாலிக் காபூர் படையெடுப்பு அப்படிங்கும்போது 1311 நடந்தது. அவர் மதுரைக்கு அந்த டைமில் வரும்போது வீரபாண்டியன் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கார் இல்லையா, அவர் தப்பிச்சு போயிருப்பார். இவர் வரும்போது அவர் இங்கே இருக்க மாட்டார், தப்பிச்சு போயிருப்பார். இவரோட அரச சபையில் இருக்கக்கூடிய அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு பார்த்தீங்க அப்படின்னா இவர் அங்கே போனப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அலாவுதீன் கில்ஜியோட அரசவை கவிஞர்னு சொல்லக்கூடிய அமீர் குஸ்ரு அவரோட குறிப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீரபாண்டியன் இல்லை, தப்பிச்சு போயிட்டார். அந்த டைமிங்கில் இவர் 512 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 500 மூட்டைகளில் வைரம், முத்து, மரகதம் 500 மூட்டையில் வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம் போன்ற நகைகளை தில்லிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அரசவை கவிஞராக இருக்கக்கூடிய அமீர் சொல்கிறாரு. அமீர் இப்படி சொல்லும் போது அவர் மிகைப்படுத்தி எழுதிடக்கூடியவர் தான். இருந்தாலும் அவர் சொன்னதில் உண்மைன்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சொக்கநாதர் கோவிலை இடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய பல மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையிட்டிருக்காரு அப்படிங்கிறது உண்மை. இவர் 512 யானை, 5000 குதிரை, 500 மூட்டையில் வைரம், முத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறது மிகையாக இருந்திருந்தாலும் இவர் சொல்லியிருந்தாலும் அவங்களோட அரசரை பற்றி உண்மை அப்படின்னு நமக்கு சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா சொக்கநாதர் கோவில் இடிக்கப்பட்டதும் அங்கேருந்த பல மதிப்புமிக்க பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதும் உண்மை அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவர் கொள்ளையடிச்சிட்டு போகிறார் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா தனது எதிரிகளை தன் பக்கத்துக்கு ஈர்க்கிறதுக்காகவும் இராணுவ பலத்தை உயர்த்துறதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டதாக சொல்லப்படுது. படையெடுப்புக்கு பின்னாடி இந்த கில்ஜி படையெடுப்புக்கு பின்னாடி பாண்டியரோட அரசு ஆட்சி பொறுப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரச குடும்பத்தினரையே தனித்தனியாக பிரித்து கொள்ளப்பட்டது. ஸோ ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படிங்கிறது இல்லாமல் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. யாரோட படையெடுப்புக்கு பின்னாடினா இந்த தில்லி சுல்தான்னு சொல்லக்கூடிய அலாவுதீன் கில்ஜி. இவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசர்கள் ஆட்சி பொறுப்பை அந்த அரச குடும்பத்தினருக்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுக்குவாங்க. அடுத்ததாக மதுரை வந்துட்டார் இல்லையா, மதுரைக்கு வந்ததுனால மதுரையில் தில்லி சுல்தானி அரசுக்கு கீழ்பட்ட ஒரு அரசும் உருவாயிருந்தது. இது 1335 வரைக்கும் நீடிச்சிருந்தது. 1311 இவர் உள்ளே வராரு. இவருக்கு கீழே இந்த டெல்லி உள்ளே வந்ததுனால என்ன நடக்குது, மதுரையில் ஒரு டெல்லி அரசு உருவாகுது. அது 1335 வரைக்கும் நீடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1335 மதுரையோட ஆளுநராக இருக்கக்கூடிய ஜலாலுதீன் அசன் ஷா இவர் டெல்லியோட சுல்தானுக்கு கட்டுப்படாமல் தன்னை மதுரை அரசராக அறிவிச்சிருப்பார். அதோட முடிஞ்சிருக்கும் நமக்கு.
ஸோ பாண்டியர்களோட அரசு. அடுத்தது பாண்டியர்களோட தலைநகரம் அப்படிங்கிறது மதுரை. மதுரை என்ன சொல்லுவோம்? கூடல், தமிழ் கெழுக்கூடல், மடிரைன்னு சொல்லலாம், கூடல்னு சொல்லலாம், தமிழ் கெழுக்கூடல்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பழைய பெயர்கள் மதுரைக்கு. பாண்டிய அரசர்களுக்கான மரியாதை பெயர்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கூடல்கோன், கூடல் நகர், கூடல்கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுரி பரமேஸ்வரன். இதெல்லாம் மதுரையில் பாண்டிய அரசர்களுக்காக கொடுக்கப்பட்ட மரியாதை பெயர்கள்னு பார்க்குறோம். மதுரையில் இல்லை, பொதுவாகவே பாண்டிய அரசர்களுக்கான மரியாதை பெயர்கள் அப்படிங்கிறது கூடல்கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுரி பரமேஸ்வரன். தொடக்க கால பட்டங்கள் அப்படின்னா பாண்டிய அதியரசன், பாண்டிய அதியரசன், பாண்டிய மகராசன், மன்னர் மன்னா, அவனிபசேகரா, ஏக வீரா, சகலபுவன சக்கரவர்த்தி. இதெல்லாம் தொடக்க கால பட்டங்கள் பாண்டிய அரசர்களுக்கு. பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள் அப்படின்னா கோதண்டராமா, கோலாகலன், புவனேக வீரன், கலியுக ராமன். இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள். யாருக்கு அப்படின்னா பிற்கால பாண்டியருக்கு. அடுத்தது தூய தமிழ் பட்டங்கள். சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் பட்டங்கள் இருக்குமா? தமிழில் இருக்கும் இல்லையா? ஸோ தூய தமிழ் பட்டங்கள் அப்படிங்கும்போது செம்பியன், வானவன், தென்னவன். ஸோ இந்த வானவன் பட்டத்தை நம்ம சேந்தனுக்கு கொடுத்ததா பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ செம்பியன், வானவன், தென்னவன் இதெல்லாம் வந்து பாண்டிய அரசர்களுக்கு தமிழ் பட்டங்கள், தூய தமிழ் பட்டங்கள். இது மட்டும் இல்லை, அரபு நாடுகள்லேருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சு இராணுவத்துக்கு பலப்படுத்தியிருப்பாங்க இந்த அரசில். அங்கெல்லாம் வந்து சோழர்கள் ஒரே வேளாண்மையாக இருந்தது. இங்கே இவங்க வந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சு இராணுவத்தை பலப்படுத்தியிருப்பாங்க. இந்த செம்பியன், வானவன், தென்னவன் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனையும் அரியணையும். ஸோ பாண்டியரோட அரண்மனை, பாண்டியரோட அரண்மனை என்னன்னு சொல்லுவோம்? திருமாளிகைன்னு சொல்லுவோம், மணபரண திருமாளிகைன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பேரும் பாண்டியரோட அரண்மனைன்னு சொல்லுவது. மாளிகை அப்படின்னாவே அரண்மனை தானே. ஸோ திருமாளிகை, மணபரணன் திருமாளிகை, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட அரண்மனைக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அரசர்கள் பார்த்திங்க அப்படின்னா நீளமான பலரும் அமரும் வசதி கொண்ட அரியணைகளை அமர்ந்து தான் நிர்வாகம் செய்வாங்க. ஒரு சீட்டு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீளமாக பலர் வந்து உட்காந்து பேசக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய அரியணை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, குறுநில மன்னர்கள் மீது சட்டப்பூர்வ மேலாதிக்கத்தை, அவங்க மேலே இருக்கிற மேலாதிக்கத்தை சுட்டி காட்டும் விதமாக அரியணைகளுக்கு பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த குறுநில மன்னன் இந்த அரசருக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அரியணை பெயர்கள் அப்படின்னா முன்னையத்தரையன், பாண்டியத்தரையன், கலிங்கத்தரையன் இதெல்லாம் வந்து அந்த அரியணை பெயர்கள். ஸோ இந்த பெயர் கொண்ட மன்னர்கள்லாம் அந்த அரியணையில் இருப்பாங்க. ஒருவேளை இந்த கலிங்கத்தரையன் அப்படின்னா கலிங்கத்து பகுதியை ஆட்சி செஞ்ச குறுநில மன்னனாக இருக்கலாம். அவர் வந்து பாண்டிய மன்னருக்கு கீழே இருக்கலாம். அதனால் அந்த அரியணை பெயரோடு அங்கே உட்காந்துருக்கலாம். அந்த அரியணையில் உட்காந்துருக்கிற அரசர் இந்த பெயரோடு உட்காந்துருக்கலாம். இதெல்லாம் அரியணை பெயர்களாக சொல்லப்படுது. அரசரோட அரியணைகளை இருந்தபடியே அந்த அரியணையில் உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வாய்மொழியாக அரச கட்டளைகளை பிறப்பிப்பாங்க. அந்த அரியணையில் உட்காந்துக்கிட்டே வாய்மொழியாக சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து திருமந்திர ஓலைன்னு சொல்லுவோம். அரச கட்டளை வந்து அந்த அரியணையில் உட்காந்துட்டே வாயில் சொல்கிறது, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. அந்த உட்காந்துட்டு சொல்கிற விஷயத்தை, அந்த கட்டளைகளை என்னன்னு சொல்லுவோம்? வாய்மொழியாக சொல்கிற கட்டளைகளை திருமந்திர ஓலைன்னு சொல்லுவோம். அடுத்துதான் பாண்டியர் அரசோட அதிகாரிகளுக்கு என்னென்ன பெயர்கள் இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதன்மை அமைச்சர், இவரை பார்த்தீங்க அப்படின்னா உத்தர மந்திரின்னு சொல்லுவோம். முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர், குலசிறையார், மாறன்கரி இவங்களெல்லாம் முக்கிய அமைச்சர்கள்னு சொல்லுவோம். அரச தலைமை செயலகத்தை எழுத்து மண்டபம்னு சொல்லுவோம். அரசரோட தனிப்பட்ட உதவியாளர்களை அகபரிவார முதலிகள்னு சொல்லுவோம். உயர்ந்த அரச பதவிகளை மாறன் எயினன், சதன் கணபதி, ஏனாதி சதன், திரதிரன், மூர்த்தி எயினன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசில் அதிகாரிகளுக்கு கொடுத்தப்பட்ட பெயர். உயர்ந்த அரச பதவிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திரதிரன், மூர்த்தி எயினன். அதே மாதிரி படைத்தளபதிகள் அப்படிங்கும்போது பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழவேல் இதெல்லாம் பார்த்தீங்க படைத்தளபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இதெல்லாம் பாண்டிய அரசு அதிகாரிகளோட பெயர்கள்.
அரசியல் பிரிவுகள் அடுத்ததாக பாண்டிய மண்டலம் அப்படிங்கிறது ஒரே மாநிலமாக இருக்காது. ஒரு நிறைய வளநாடுகள் இருக்கும். வளநாடுகள் அப்படிங்கும்போது அந்த வளநாடு அதாவது மாவட்டம்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பாண்டிய மண்டலம் அப்படிங்கிறது பல வளநாடுகள் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வளநாடு அப்படிங்கிறது அது பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு நம்ம மாநிலம் அப்படின்னா மாநிலத்துக்கு கீழே மாவட்டம், மாவட்டத்துக்கு கீழே கிராமம், பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அதன் மூலயமா நமக்கு வளநாடு அப்படிங்கிறது பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த நாடும் கூற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா மங்கலம், நகரம், ஊர், குடி போன்ற குடியிருப்புகளை கொண்டது தான் அந்த நாடும் கூற்றமும். பாண்டிய மண்டலத்தில் குலக்கீழ் அப்படிங்கிற அவங்க அரசியல் பிரிவில் ஒரு சிறப்பு இருந்துச்சு. அரசியல் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய மண்டலத்தில் குலக்கீழ் அப்படிங்கிற ஒரு தனி சிறப்பான அரசியல் பிரிவே இருந்துச்சு. அந்த குலக்கீழ் அப்படின்னா என்னென்னா, பாசன ஏரி இருக்கு இல்லையா, அந்த பாசன ஏரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் குலக்கீழ்னு சொல்லுவோம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மதுரை நகரத்தை மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்லலாம். இதை கல்வெட்டுகளில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது குளக்கீழ் அப்படிங்கிறது பாசன ஏரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் அப்படி சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எதை சொல்லுவோம், மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய மடக்குளக்கீழ் மதுரை. இது கல்வெட்டுகளில் நமக்கு இருக்குது. அடுத்ததாக வேளாண் நிலங்களோட தன்மைகளை மதிப்பிட்டு வரிகளை விதிக்கிறது நாட்டாரோட வேலையாக இருந்துச்சு. நாட்டார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நில அளவீடு பண்ணுவாங்க, நில மதிப்பீடு பண்ணுவாங்க, வரி விதிப்பு இதெல்லாமே அவங்களோட பொறுப்பு. அதனால தான் வேளாண் நிலங்களோட தன்மையை என்ன இருக்குது அப்படின்னு மதிப்பிட்டு வரிகளை விதிக்கிறது நாட்டாரோட வேலையாக இருந்துச்சு. அரசியல் பிரிவுகள் அப்படி அதுக்குள்ளே வர விஷயங்கள் இதெல்லாம். நில அளவீடுக்கு கருவி வேணும் இல்லையா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 14 அடி 24 அடி நீளமுள்ள களிகள் பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடியே அதை கொடையாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அளவீடு கருவிகள் 14 அடி 24 அடி நீளமுள்ள களிகள்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நிலக்கொடைகள் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரி நிலக்கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சாலபோக நிலம் இது பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த சாலபோகமும் நமக்கு பட்டவிருத்தி இந்த 2 நிலக்கொடையும் பார்த்திங்கன்னா பின்னாடியும் நமக்கு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இங்கே கவனிச்சுக்கோங்க. சாலபோகம் அப்படிங்கிறது, இந்த சாலபோகம் நிலம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடுத்தது. தட்டார்காணி இது இரும்பு உலோக வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தட்டார்காணி காணினாலும் நிலந்தானே. ஸோ தட்டார்காணிங்கிற பேரில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இரும்பு உலோக வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மர வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம தச்சர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கொடுத்ததை தச்சர் மானியம்னு சொல்லப்படுது. கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய பிராமண குழுவிற்கு பட்ட விருத்தி. ஸோ கல்வி விருத்தி அடையணும் சொல்லி கொடுக்கும்போது, ஸோ அந்த மாதிரி பட்ட விருத்தி அடைகிறது கல்வி கற்பிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்கறது. ஸோ சாலபோக நிலமும் பிராமணர்களுக்கு தான், பட்ட விருத்தியும் கல்வி கற்பிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் நிலக்கொடைகள் பாண்டிய அரசர்கள் கொடுத்தது. நமக்கு அங்கே பிரம்மதேயம் பார்த்துருப்போம். கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தை பற்றி பார்த்துருப்போம். அடுத்ததாக 7 to 9வது நூற்றாண்டோட பாண்டியர் நிர்வாகமும் அதோட நிர்வாகமும் சமயமும் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 முதல் 9வது நூற்றாண்டு வரைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 800 சேர்ந்த கிபி 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானூர் கல்வெட்டு பாண்டியரோட கிராம நிர்வாகத்தை பதிவு செய்யுது. நமக்கு அங்கே உள்ளாட்சி அமைப்பு உத்தரமேரூரில் சொல்லியிருக்கோம். உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் நமக்கு உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்லியிருக்கோம். சோழர்கள் எப்படி உள்ளாட்சி பண்ணாங்க அப்படின்னு, ஊரார் நாட்டார் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியரோட கிராம நிர்வாகத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். கிராம நிர்வாகத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிர்வாகம் அப்படிங்கும்போது கிராம சபைகள், குழுக்கள் போன்றவை சோழர்களோட உள்ளாட்சி முறையை ஒத்து தான் இருக்கும். இவங்களோட நிர்வாகமும் சோழர்களோட உள்ளாட்சி முறையை ஒத்து தான் இருக்கும். குடிமை அதிகாரங்கள் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் இது மட்டும்தான் ஒரே நபரிடத்தில் இருந்துச்சு. பாண்டிய அரசர்கள் அப்படிங்கும்போது தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் 2 மொழிகளையும் ஆதரவு தெரிவித்தாங்க. சமயம்னு வரும்போது இதெல்லாம் பார்க்குறோம். நிர்வாகத்திலையும் சமயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கும்போது பாண்டிய அரசர்கள் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் 2 மொழிகளையும் ஆதரவு கொடுத்துருப்பாங்க.
சைவ நாயன்மார்கள் மற்றும் வைணவ ஆழ்வார்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பங்காற்றியிருப்பாங்க பாண்டியர்களோட காலகட்டத்தில். இந்த டைமில் கடுமையான மத மோதல்கள் நடந்த காலகட்டம்னு சொல்லப்படுது. கடுமையான மத மோதல்கள் நடந்த காலகட்டம்னு சொல்லப்படுது. பக்தி இயக்கம் இருக்குது இல்லையா, பக்தி முத்தி போய் என்ன நடக்குது அப்படின்னா வேற்று மத அறிஞர்களை விவாதத்திற்கு அழைக்கிறாங்க. ஸோ இந்த விவாதங்களில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா புத்த சமண மதங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுது. மத மோதல்கள் நடக்குது, பக்தி முத்தி போய் வேற்று மத அறிஞர்களை விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த விவாதத்தினால என்ன நடக்குது, புத்த சமண மதங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இது நமக்கு பக்தி இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கும்போது சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாசன வசதியுடன் கூடிய குடியிருப்புகளை அரசரும் குறுநில மன்னர்களும் உருவாக்குனாங்க. இந்த குடியிருப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா மங்கலம், சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பெயரிடப்பட்டு யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறையாவே பிராமணர்களை வளர்த்துருக்காங்க. பிராமணர்களுக்கு நிறைய நன்கொடைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நிலம் கொடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த குடியிருப்புகள் அப்படிங்கும்போது மங்கலம், சதுர்வேதி மங்கலம் இந்த மாதிரி பெயர் வச்சு பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க பாசன வசதியை ஏற்படுத்தி. அடுத்ததாக குடியிருப்புகளுக்கு அரசரோட பெயரும் கடவுளோட பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. அரசர்களோட கடவுளோட பெயரும் சூட்டப்பட்டிருக்கு, அரசரோட பெயரும் சூட்டப்பட்டிருக்கு குடியிருப்புகளுக்கு. ஸோ ஃபுல் டிடிசிபி அப்ரூவலோட இடத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு. செல்வாக்கு மிக்க பிராமணர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன பட்டம் அப்படின்னா பிராமணர்களே செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்காங்களே அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாதி ராஜா, பிரம்மராஜ்யன். இந்த பட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களை செல்வாக்கு மிக்கவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். அடுத்ததாக வணிகம். பொருளாதாரம்னா வணிகம் இருக்கணும்ல. வணிகம்னு பார்க்கும்போது நமக்கு 7ஆம் நூற்றாண்டிலேயே தென்னிந்தியாவோட மேற்கு கடற்கரையில் அரபு குடியிருப்புகள் தோன்றிடுச்சு. அரபு வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு கரையிலையும் வணிகம் செஞ்சாங்க. கிழக்கு கரையில் இருந்த அரசர்களுக்கு துறைமுக கட்டணம் மற்றும் சுங்க வரிகள் எல்லாம் விலக்கு இருந்துச்சு. அதில் காயல் துறைமுகம், ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான துறைமுகமாக பார்க்கப்படுது. இந்த காயல் துறைமுக நகரில் பார்த்தீங்க அப்படின்னா அரபு தலைவன் மாலிக்கு இஸ்லாம் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் எதுக்காக அப்படின்னா பாண்டியருக்கு குதிரைகளை இறக்குமதி செய்கிறதுக்காக ஒரு ஏஜென்சி மாதிரி. ஸோ இது எதுக்காக, பாண்டியர்களுக்கு குதிரைகளை இறக்குமதி செய்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வணிக குழுக்கள்லாம் இருக்குது. அந்த வணிக குழுக்களை என்னென்னு சொல்லுவோம், நிகமத்தோர், நானாதேசி, திசை 1500, மணி கிராமத்தார், 15 விஷயத்தார், இதெல்லாமே வணிக குழுக்கள். இதே வணிக குழுக்களை நம்ம சோழர்கள்லையும் பார்த்துருப்போம். மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க யார், உள்ளூர் வணிகர்கள். இதை நாம் அங்கேயே பார்த்தோம். ஸோ வணிக குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடங்களில் இருப்பாங்க அப்படின்னா கொடும்பாலூர், பெரியகுளம் இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வணிக குழுக்கள் இருந்தது. அடுத்ததாக வணிக பொருட்கள்னு பார்க்கும்போது மிளகு, முத்து, விலை உயர்ந்த கற்கள், குதிரைகள், யானைகள், பறவைகள் இதெல்லாமே வணிக பொருட்களில் வருது. 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வணிகம் அப்படிங்கிறது மிக சுறுசுறுப்பாக நடைபெற்றிருந்தது. அரசர்கள் குதிரைகளில் அதிக முதலீடு செஞ்சுருக்காங்க. குதிரை வணிகம் செய்கிறாங்களே அவங்கள குதிரை செட்டின்னு சொல்லுவோம். இவர்கள் கடல்வழி வணிகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த குதிரை செட்டி கடல்வழி வணிகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. பாண்டியர் காலத்தில் முக்கிய துறைமுக நகரம் அப்படின்னா காயல்பட்டணம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காயல்பட்டணம் தான். ஸோ நாம் அங்கே நிறையா பார்த்தோம். இங்கே குறிப்பிட்டு சொல்கிறது காயல்பட்டணத்தை சொல்கிறாங்க.
சோழர்கள் பார்க்கும்போது ஒரே பட்டணமாக பார்த்துருப்போம். விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காயல்பட்டினம் துறைமுகத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி அப்படிங்கும்போது. வணிக பரிமாற்ற ஊடகமாக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தங்கம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. பாண்டியர் காலத்தில் முழு வீச்சில் இயங்கிய துறைமுக நகரம் அப்படின்னா காயல்பட்டினம் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வணிக பரிமாற்ற ஊடகமாக தங்கம் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தங்க நாணயங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காசு, பழங்காசு, நற்பழங்காசு, கணம், களஞ்சு, பொன் இதெல்லாமே சொல்லுவோம் தங்க நாணயங்கள். அந்த காலத்தில் வந்து அதை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, பரவலாக இருந்திருக்கு. வணிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா கடவுளோட பெயர்களை பட்ட பெயர்களோடு அமைச்சிருந்தாங்க. வணிக குழுக்களோட பெயர்களை வந்து கடவுளுக்கு வச்சு விட்டுட்டாங்க போல். 1500 உடையார், சொக்கநாயகி அம்மன் இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லக்கூடியது. சீரான இடைவெளியில் நடந்த பொருட்காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா தவளம்னு சொல்லப்படுது. தவளம் இது என்னன்னு சொல்லுவோம்? சீரான இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகளை தவளம்னு சொல்லுவோம். வணிகர்களோட குடியிருப்பு பகுதியை வந்து தெருன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பாசனம். பாசனம் அப்படிங்கும்போது அரசர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையிலான பாசன வளங்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. பாசன ஏரிகள் அப்படிங்கும்போது அரச குடும்ப உறுப்பினர்களோட பெயர்களில் இருந்துச்சு. வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீ வல்லப பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி இதெல்லாம் வந்து பாசன ஏரிகளுக்கு அரசரோட பெயர்கள், அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லையா அவங்களோட பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஏரிகள்னு வரும்போது திருமால் ஏரி, மாறன் ஏரி, களியன் ஏரி, காடன் ஏரி இதெல்லாம் வந்து ஏரிகளுக்கு இருந்த பேர். வைகை, தாமிரபரணி போன்ற ஆறுகளோட இரு கரைகளையும் கால்வாய்கள் வெட்டி பாசன குளங்களுக்கு நீர் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு. சேந்தன் மாறன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வைகை ஆற்றில் ஆற்று மதகு நிறுவப்பட்டிருக்கு. சேந்தன் மாறன் காலத்தில் தான் வைகை ஆற்றில் ஆற்று மதகு நிறுவப்பட்டது. அடுத்ததாக ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் இவர் வெட்டின ஏரி இன்னும் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. தென் மாவட்டங்கள் பார்க்கும்போது பல்லவர் வந்து பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏரிக்கரைகள் அது என்ன மாதிரி அப்படி தொழில்நுட்பம் அப்படின்னா ஏரிக்கரைகள் அமைக்கிறதுக்கு நூலை பயன்படுத்தி மட்டம் வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு. கரைகளோட உட்பகுதியை வந்து வலுவூட்டுறதுக்காக கல் அடுக்குகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1212 அப்படிங்கும்போது 1212 ஸோ 1212 பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோவில் நிலங்களுக்கு பெண்ணை ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 1212 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. 1212 திருவண்ணாமலை கோவில் நிலங்களுக்கு பெண்ணை ஆற்றில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து தான் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்கு தண்ணி வசதிக்காக. வறட்சியான பகுதின்னு சொல்லப்படக்கூடிய வறட்சியான பகுதியான ராமநாதபுரத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்பார்வைகளை ஏரிகள் வெட்டப்பட்டு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஏரிகள் தான் வெட்டியிருக்காங்க. வறட்சியான பகுதி ராமநாதபுரத்துக்குள்ள தண்ணி வசதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஏரிகள் வெட்டப்பட்டிருக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்ததாக பாசன நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பராமரிக்கிறதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளால் தான் அந்த பராமரிப்பெல்லாம் நடந்திருக்கு. சில பாசன ஏரிகள் வந்து வணிகர்களாலேயும் வெட்டப்பட்டிருக்கு. இருப்பைக்குடி கிழவன் ஸோ இவர் வந்து உள்ளூர் தலைவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல ஏரிகளை வெட்டுறாரு, பல ஏரிகளை வெட்டி அதை பழுது பார்க்குற வேலைகளையும் ஈடுபடுறாரு. நில உரிமையாளர்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பூமி புத்திரன்னு சொல்லுவாங்க. பூமினா நிலம். ஸோ அதோட உரிமையாளர்களை என்னென்னு சொல்கிறோம்? பூமி புத்திரன்னு சொல்கிறோம். ப்ளஸ் நாட்டு மக்கள், பின்னாடி அது வந்து நாட்டு மக்கள்னு சொல்லப்படுது. முதல்ல பூமி புத்திரன்னு சொல்கிறோம், அடுத்தது நாட்டு மக்கள்னு சொல்கிறோம். யார் அப்படின்னா நில உரிமையாளர்கள் அப்படிங்கிறது. இவர்களோட சமூக குழு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரமேலி பெரிய நாட்டார்னு சொல்லப்படுது. இந்த சமுதாய குழு இருக்கு இல்லையா, அவங்கள என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது.
அதே மாதிரி எழுத்தறிவு, பாண்டியர்கள் காலத்தில் எழுத்தறிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இதுதான் மதகு, திருவில்லிபுத்தூர் மதகு. நம்ம பார்த்தோம் இல்லையா, சேந்தன் மாறன் காலத்தில் வைகை ஆற்றில் ஆற்று மதகு நிறுவப்பட்டதுன்னு. ஸோ இந்த மதகுங்கிறது இப்படி தான் இருக்கும். இது திருவில்லிபுத்தூர் மதகு. அடுத்ததாக எழுத்தறிவு அப்படிங்கும்போது பாண்டியரோட ஆட்சியில் எழுத்தறிவு பல வழிகளில் பரப்பப்பட்டுச்சு. சோழர் காலத்திலையும் எழுத்தறிவு அப்படிங்கிறது இருந்தது. இது பல வழிகளில் பரப்பப்பட்டிருக்கு. கோவில்களில் பக்தி பாடல்கள் பாடுறதுக்காக பாடகர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அரங்குகளில் நாடகங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. சமஸ்கிருத கல்விக்காக பட்டவிருத்தி, சாலபோகம் என்ற பெயர்களில் அறக்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, நிலக்கொடைகள் அப்படிங்கும்போது இது ரெண்டுமே பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பட்டவிருத்தினா கல்வி சொல்லி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்த, பிராமணர்களுக்கு கொடுத்தது அப்படின்னு அது இங்கேயும் நமக்காக சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருத கல்விக்காக அப்படிங்கிறது பட்டவிருத்தி, சாலபோகம் அப்படிங்கிற பெயரில் அறக்கொடைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. 12ஆம் நூற்றாண்டு அப்படிங்கும்போது மடங்கள் எல்லாம் உருவாகி அந்த மடங்கள் பார்த்திங்க அப்படின்னா கோவிலோடு இணைச்சிருப்பாங்க. தமிழை வளர்க்குறதுலேயும் மகாபாரத்தை மொழிபெயர்க்கிறதுக்காகவும் கலைக்கழகம் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ சங்கம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இங்கே இருக்குது. தமிழை வளர்க்குறதுக்காகவும் மகாபாரதத்தை மொழிபெயர்க்கிறதுக்காகவும் கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தோட முக்கிய இலக்கியங்கள்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். இது எல்லாமே பாண்டியர் காலத்தோட முக்கிய இலக்கியங்கள். அடுத்ததாக மதம் அப்படிங்கும்போது பாண்டியர்கள் தொடக்கத்தில் சமணர்களாக இருந்தாங்க. பின்னாடி தான் சைவ மதத்துக்கு மாறிட்டாங்க. இது நமக்கு கோவில் கல்வெட்டுகள்லையும் சிற்பங்கள்லையும் சான்றாக இருக்குது. அடுத்ததாக குடைவரை குகை கோவில்கள் அப்படிங்கும்போது மதம் மற்றும் கட்டிடக்கலையில் ஏற்பட்ட மாற்றத்தோட வெளிப்பாடை தெரிவிக்கிறாங்க. குடைவரை குகை கோவிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதம் மற்றும் கட்டிடக்கலையில் ஏற்பட்ட மாற்றத்தோட வெளிப்பாடு தெரியுது. அடுத்தது இடைக்கால அந்த பிற்கால பாண்டியர்கள்னு சொல்லும் போது பல கோவில்களை பழுது பார்த்து தங்கம், நிலம் இதெல்லாம் இந்த கோவில்களுக்கு நன்கொடையாக அளிச்சிருக்காங்க இடைக்கால பிற்கால பாண்டியர்கள். அடுத்ததாக திருவரங்கம், சிதம்பரம் கோவில்களில் விமானங்கள் தங்கத்தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எந்த கோயிலில் விமானங்கள் தங்கத்தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருவரங்கம் சிதம்பரம் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் திருவரங்கம் கோவிலில் தான் பட்டம் சூட்டிக்கிட்டார். அதோட நினைவாக அந்த கோவிலுக்கு அவர் ஒரு விஷ்ணு சிலையையும் நன்கொடையாக கொடுக்குறாரு. திருவரங்கம் கோவிலில் பட்டம் சூட்டின மன்னன் யார் நமக்கு? சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஸோ அதுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? அந்த நினைவாக விஷ்ணு சிலையை நன்கொடையாக கொடுக்குறாரு. பல வேத சடங்குகளை செஞ்ச வல்யாக சாலை முது குடுமி பெருவெழுதி. இவர் யார் அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய அரசர்னு சொல்லுவோம். இப்போ பிற்காலத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இடைக்காலம் பிற்காலத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த பல்யாக சாலை முது குடுமி பெருவெழுதி, முது குடுமி. ஸோ இந்த குடுமி பார்த்தீங்க அப்படின்னா மூத்தவர் எங்கே இருக்கார்? சங்க காலத்தில் இருக்கார். கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் இருந்தது சங்க காலம். அப்போ இருந்த பாண்டியர். ஸோ அப்போ இருந்த ஒருத்தர் கொண்டு இங்கே போட்டிருக்காங்க. இவர் பல யாகங்களை செஞ்சதுனால தான் அவரோட பட்டப்பெயராக இருக்குது பல்யாக சாலை. ஸோ பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி, சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய அரசர். இவர் பல வேத சடங்குகளை செய்தவர். ஒவ்வொரு பெரிய அரசரும் பாண்டிய அரசரும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம், நான் முதுகுடி பெருவெழுதி சொல்லலை, முதுகுடுமி பெருவெழுதி பார்த்தோம் இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பாண்டிய அரசரும் அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பா, வாஜபேய யக்னா ஆகிய சடங்குகளை மேற்கொண்டதாக வேள்விக்குடி செப்பேடுகள்லையும் பிற கல்வெட்டுகள்லையும் கூறப்படுது. நெடுஞ்சடையான் தான் வேள்விக்குடிக்காக ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் இந்த மாதிரி யாகம் நடத்தின அரசர்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. அடுத்ததாக சைவம், வைணவம் ரெண்டுமே இவர்கள் காலத்தில் ஆதரிக்கப்பட்டது தான். சில அரசர்கள் தீவிர சைவர்களாக இருந்தாங்க, சில அரசர்கள் பார்த்திங்கன்னா தீவிர வைணவர்களாக இருந்தாங்க. கோவில்களுக்கு நிலக்கொடைகள், வரிவிலக்கு
நிலக்கோடைகள், வரி விலக்கு, அதை புதுப்பிக்கிறது, கோபுரம், மண்டபம் கட்டுறது, இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. பாண்டியர்களோட கோவில்கள் அப்படிங்கும்போது நமக்கு சோழர்களுக்கு தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போது பாண்டியர்களோட கோவில் அப்படிங்கும்போது கல்லறை கோவில்கள். பாண்டியர் பல்வேறு மாதிரிகளில் கோவில்கள் கட்டினாங்க. அவை கல்லறை கோவில், சுந்தரபாண்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடியது, குடைவரை கோவில். ஸோ இதெல்லாம் குடைவரை கோவில் ஆனமலையில் இருக்குது. கிபி 800 கட்டப்பட்டது. சமண சிற்பங்கள் கழுகுமலையில் இருக்கிறது. சித்தன்னவாசல். இடைக்கால பிற்கால பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இடைக்கால பாண்டியர்களாகட்டும் பிற்கால பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கோவிலெல்லாம் எதுவும் கட்டலை. ஆனாலும் கோபுரம், பிரகார வீதி மண்டபம், பிரகார வீதிகள் அமைக்கிறது, மண்டபங்கள் இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விரிவாக்குற பணிகளில் ஈடுபட்டாங்க இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும். புதுசாக கோவில்கள் எதுவும் கட்டலை, இருக்கிறதே கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டாங்க. தொடக்க கால பாண்டியர்களோட கோவில்கள் அப்படிங்கும்போது எளிமையானதாகவும் சிறிய கோவில்களாக தான் இருந்துச்சு. அங்கே முக்கிய தெய்வ சிலைகள் அப்படின்னா சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசன், சுப்பிரமணியர், சூரியன், பிரம்மன் இவங்கெல்லாம் முக்கிய தெய்வ சிலைகளாக இருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கும்போது பாண்டியர் காலத்தில் சிறப்பு பராமரிப்பு ப்ளஸ் கூடுதல் கோபுரங்கள், மண்டபங்கள்லாம் இருந்தது. பாண்டியர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த மாதிரி பராமரிப்புகள்லாம் இருந்திருக்கு. அடுத்ததாக குடவரை கோவில்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடவரை கோவில்கள் அப்படிங்கும்போது பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாசல். ஸோ இதையெல்லாம் நமக்கு பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட இதாக பார்க்குறோம். ஆகிய இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். குடவரை கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக ஓவியங்கள் காணப்படக்கூடிய கோவில்கள்னு எதை சொல்லுவோன்னா சித்தன்னவாசல், அரிட்டாப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கரை இதையெல்லாம் ஓவியங்கள் காணப்படக்கூடிய கோவில்களாக பார்க்குறோம். சித்தன்னவாசல் குகை கோவில் அப்படிங்கிறது 9வது நூற்றாண்டோட கல்வெட்டில் இளம் கௌதமர் உருவாக்கினார். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லப இவர் புதுப்பிக்கிறார். சித்தன்னவாசல் குகை கோவிலில் காணப்படக்கூடிய 9வது நூற்றாண்டு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு அந்த குகை இளம் கௌதமர் அவரால் உருவாக்கப்பட்டது. அதே காலகட்டத்தை சேர்ந்த இன்னொரு கல்வெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் இவர் அந்த கோவிலை புதுப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் இந்த 2 விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அப்படின்னா நடனமாடும் பெண், அரசன், அரசி, குளக்காட்சி, ஸோ இதெல்லாம் அந்த ஓவியங்களில் இருக்கிறது. சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம் ஆகியவை சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்தன என்பதை கல்வெட்டுகள் வாயிலாக அறிகிறோம். பாண்டியர் கால குதிரை வணிகம்னு இந்த பாக்ஸில் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இதை வாசாப்போட பதிவு. துறைமுகங்கள் பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து வாசாப்போ பின்வருமாறு பதிவு செஞ்சுருக்காரு. காயல் மற்றும் இந்தியாவோட புற துறைமுகங்களில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. குதிரையோட சராசரி விலை அப்படிங்கும்போது 220 செம்பொன் தினார்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பாண்டியர் கடல் வணிகம். பாண்டியரோட கடல் வணிகம் அப்படிங்கும்போது கிழக்கு கடற்கரை முழுவதும் துறைமுக நகரங்கள்.
பாண்டியர் கால குதிரை அதாவது பாண்டியரோட கடல் வணிகம் அப்படிங்கிறது பாண்டியர் காலத்தில் கிழக்கு கடற்கரை முழுவதுமே துறைமுக நகரங்கள் இருந்தது. தென்கிழக்கு ஆசிய அரசு மரபுகளோட திருமண உறவுகள் இருந்தது. கடல் வணிகத்தில் முக்கிய பங்கு இருந்தது. முக்கிய வணிக மையங்கள் அப்படிங்கும்போது சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம் இதெல்லாமே பாண்டியர் காலத்தில் கடல் வணிகத்துக்காக சொல்லப்படுற ஒரு குறிப்பு தான். ஸோ அந்த பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ அது மட்டும்தான் மிஸ் ஆகிருந்தது, சொல்லியாச்சு. ஸோ நமக்கு பாண்டியர்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.